அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் நன்னூல் பொதுவியல். நன்னூல் பொதுவியல். நன்னூல்ற இந்த நன்னூலார் எழுதிய இலக்கண நூல் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் எழுதப்பட்டது என்பது ஆய்வாளர்களால் உய்த்துணரப்பட்ட ஒன்று. இது எழுத்ததிகாரத்திற்கும் சொல்லதிகாரத்திற்கும் என 2 அதிகாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரத்தில் 5 இயல்களும் சொல்லதிகாரத்தில் 5 இயல்களும் அமைந்துள்ளன. சொல்லதிகாரத்தின் இயல்களாக பெயரியல், வினையியல், பொதுயியல், இடையியல், உரியியல் என 5 இயல்கள் அமைந்துள்ளன. இந்த சொல்லதிகாரத்தினுடைய 5 இயல்களில் 3வது இயலாக, அதாவது நடுநயமாக பொதுவியல் இயல் அமைந்துள்ளது. இது ஏன் பொதுவியல் நடுவில் வைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சொல்லதிகாரத்தில் முன்னர் உள்ள பெயரியல், வினையியலையும் அதற்கு இறுதியாக உள்ள இடையியல், உரியியலையும் மையமாக கொண்டு, அதாவது முன்னர் உள்ள பெயரியல், வினையியலில் சொல்லப்படாத செய்திகளையும் பின்னர் உள்ள இடையியல், உரியியலில் சொல்லப்படாத செய்திகளையும் தொகுத்து சொல்லப்படுகின்ற ஒரு இயலாக இந்த பொதுவியல் அமைந்துள்ளது என்று உரையாசிரியர்கள் கருதுகின்றார்கள். அதுபோல் இந்த பொதுவியல் இயலை ஒரு அரிமா நோக்கு உடையது என்றும் உரையாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அரிமா நோக்கு என்பது ஒரு சிங்க பார்வையை போன்றது. சிங்கம் நடந்து செல்கின்ற பொழுது கம்பீரமாக இருமருங்கும் இங்கும் அங்குமாக பார்த்து செல்லும். அதுபோல் இந்த பொதுவியல் பெயரியல், வினையியல் 2 இயல்களையும் இடையியல், உரியியல்களையும் இங்கும் அங்குமாக பார்த்து செய்திகளை சொல்லிக்கொண்டு செல்வதை போல அமைந்துள்ளதால் இந்த இயல் அரிமா நோக்குடையது என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த பொதுவியலை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் நாம் எழுத்து, சொல் என்பதற்கு ஒரு சிறு விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்து என்பது அச்சரம் என்பது அனைவரும் அறிந்தது. அதுபோல் சொல் என்பது ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். நம்ம தமிழ் மொழியில் ஓரெழுத்துக்களே ஒரு சொல்லாக நின்று இயங்குவது நாம் அறிந்த ஒன்று. அது மாதிரி 42 சொற்கள் ஓரெழுத்து சொற்களாக இருக்கின்றது என்று நன்னூல் பட்டியலிட்டு சொல்லுகின்றது. அதனால் ஓரெழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தந்தால், ஏனென்றால் 2 எழுத்துக்களையோ அல்லது 3 எழுத்துக்களையோ தொடர்ந்து அடுத்தடுத்து எழுதிவிட்டு அது சொல் என்று சொல்லிவிட முடியாது. அந்த எழுத்து ஒரு பொருள் தர வேண்டும். தொல்காப்பியர் சொல்லும்போது சொல்லுவார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுவார். அதுபோல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் என்பது சொல்லுக்கான ஒரு பொதுவான விளக்கமாகும். அதுபோல் சொல்லை அடுத்து மொழியில் சொற்றொடர் என்கின்ற ஒரு வடிவத்தை பெறுகின்றது. இது சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது சொற்றொடர் எனப்படும் அல்லது தொடர் எனப்படும். அதாவது சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று ஒரு கருத்தை, ஒரு தெளிவை ஏற்படுத்தினால் அது தொடர் அல்லது சொற்றொடர் எனப்படும். இந்த சொற்றொடரை நன்னூலார் 2 பிரிவாக பிரித்து காட்டுகின்றார். ஒன்று தொகைநிலைத் தொடர், மற்றொன்று தொகாநிலைத் தொடர். இந்த தொகைநிலைத் தொடர் என்பது 6 வகையாகவும் தொகாநிலைத் தொடர் என்பதை 9 பிரித்து நன்னூலார் காட்டுகின்றார். தொகைநிலைத் தொடருக்கான பொது இலக்கணமாக நன்னூல் சொல்லுகின்ற ஒரு நூற்பா. பெயரோடு பெயரும் வினையும் வேற்றுமை முதலிய பொருளின் அவற்றின் உருவிடை ஒழிய 2 முதலா தொடர்ந்து ஒரு மொழி போல் நடப்பன தொகைநிலைத் தொடர்ச்சொல். திரும்ப சொல்லலாம், நூற்பாவை கவனிங்க. பெயரோடு பெயரும், ஒரு பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும், வினையும் அல்லது ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும்,
இந்த மாதிரி சொற்கள் 2 சொற்கள் தொடர்ந்து நிற்கின்ற பொழுது வேற்றுமை முதலிய பொருளின் உருவிடை, அதாவது நம்ம வேற்றுமை அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு பெயர்ச்சொல்லுடைய இயல்பை அதை வேற்றுமைப்படுத்தி காட்டக்கூடிய வேற்றுமைகள் இருக்குது. அந்த வேற்றுமைகளுக்கான உருவுகள் இருக்குது. இந்த 2 சொற்கள் அமைந்திருக்கின்ற போது இவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய உருவுகள், அந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து நின்று, அல்லது பொருள் அவற்றின் உருவுடைய பொருட்கள் மறைந்து நின்று 2 சொற்களும் தொடர்ந்து நின்றாலும் நாம் வாசிக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது ஒரே சொல்லை போல, ஒத்த சொல்லை போல இயைந்து தொடர்ந்து நிற்கின்ற அமைப்பில் நிற்கக்கூடிய சொல்லை தான் என்ன சொல்கின்றோம் என்றால் தொகை சொல் என்கின்றோம். தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். பெயர் சொல்லோடு பெயரும் பெயர் சொல்லோடு வினையும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி நிற்க, அதாவது மறைந்து நிற்க. அங்கே வெளிப்படையாக தெரியக்கூடாது. வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா தொடராயிரும். இங்கே வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து இருக்கிறதுனால தொக்கி நிற்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இயைந்து ஒரு சொல் போல், ஒரே ஒரு சொல் போல நின்று இயங்குவது தொகைநிலை தொடர் ஆகும். அப்போ தொகைநிலை தொடர் அப்படின்றது 2 சொற்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம வாசிக்கின்ற பொழுதோ பேசுகின்ற பொழுதோ ஒரு சொல் போல் இயைந்து காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவதற்கு அமைப்பு என்னவென்றால் இடையில் இருக்கக்கூடிய உருவுகள் வெளியில் தெரியக்கூடாது, அது மறைந்து நிற்க வேண்டும். அதுதான் இந்த தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த தொகைநிலை தொடர் 6 வகையாக, இந்த தொகைநிலை தொடரை 6 வகையாக நன்னூலார் பிரித்து காட்டுகின்றார். அந்த 6 வகை தொகைநிலை தொடர்களை ஒரு நூற்பாவுல சொல்கிறார். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி என அத்தொகை 6 ஆகும். திரும்ப நூற்பாவை பார்ப்போம். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி என அத்தொகை 6 ஆகும். முதல்ல இருக்கிறது வேற்றுமை தொகை, 2வது வினைத்தொகை, 3வது பண்புத்தொகை, 4வது உவமைத்தொகை, 5வது உம்மைத்தொகை, 6வது அன்மொழித்தொகை என நன்னூலார் தொகை நிலையை 6ஆக பிரித்து காட்டுகின்றார். இப்போ ஒன்றொன்றாக இவற்றில் நாம் காணலாம். வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன? 2 முதலாய் இடையாறு உருவும் வெளிப்படல் இல்லது வேற்றுமை தொகையே. நூற்பாவை நல்லா கவனிங்க. 2 முதலாய் இடையாறு உருவும், இடையில் இருக்கக்கூடிய 6 உருவுகள். ஆனால் வேற்றுமைகள் 8ன்னு பார்த்துருக்கோம். வேற்றுமைகள் 8 வேற்றுமைகள்னாலும் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம், 8ஆம் வேற்றுமையை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அப்போ இடையில் இருக்கக்கூடிய 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடிய உருவுகளை தான் பயன்படுத்துறதுனால நன்னூலார் நூற்பாவில் என்ன சொல்கிறார்? 2 முதலாய் இடையாறு உருவும், 2வது வேற்றுமை முதலாக 7வது வேற்றுமை வரையிலான 2 முதலாய் இடையாறு உருவும் வெளிப்படல் இல்லது. உருவு அங்கே இருக்கு, ஆனால் வெளியில் தெரியாது. வெளிப்படல் இல்லது வேற்றுமை தொகையே. அப்படி இல்லாமல் வரக்கூடியது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவுகள் இல்லாமல் வருவது வேற்றுமை தொகை. இது எப்படி இருக்குன்றதை விளக்கம் பார்ப்போம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது. இப்போ பெயர் சொல், ஒரு பெயர் சொல் அப்படின்னு சொன்னால் கந்தன். கந்தன்றது இப்போ அது எழுவாய் தொடர். அடுத்து பார்த்தோம் கந்தனை, கந்தனுக்கு, கந்தனோடு, கந்தன் கண், கந்தனது, கந்தா அப்படின்னு சொன்னால் இது 8 வகையாக நம்ம அந்த ஒரு கந்தா அப்படின்ற ஒரு பெயரை 8 விதமாக 8 பொருள் தர்ற மாதிரி நம்ம மாற்றி அமைக்க முடியுது. இந்த மாற்றி அமைக்குவதற்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த வேற்றுமை உருவு பயன்படுகின்றது. அதனால் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. பொருளை வேறுபடுத்தி காட்ட வருவது வேற்றுமை உருவு. இதை வேற்றுமை காட்ட பயன்படுத்துறது தான் அந்த வேற்றுமைக்கான 8 உருவுகள். 8 உருவுகளில் முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருவு இல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகளுக்கான வேற்றுமை உருவு. அதனால் இந்த வேற்றுமைகள் 8 வகைப்படும். முதல் 8ஆம் வேற்றுமைகளுக்கு உருவு கிடையாது, பார்த்துட்டோம். அதுபோல் 2 முதல் 7 வரைக்குமான வேற்றுமைகள் ஐ, ஆள்கு, இன், அது, கண் அப்படின்ற வேற்றுமைகள் நமக்கு தெரியும். 2வது வேற்றுமையிலிருந்து
ஏலம் மற்றும் ஐ குறைக்கக்கூடிய உறுப்புகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்ற இந்த வேற்றுமை உறுப்புகள் தான் வேற்றுமை உறுப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. சொற்களுக்கிடையே வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவதே வேற்றுமை தொகை. அப்போ இந்த சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சிருக்கணும். இருக்குது, ஆனால் மறைஞ்சிருக்கணும். இப்போ வேற்றுமை தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். பால் பருகினான். இந்த ரெண்டு சொல்லுமே ஒரு சொல் மாதிரி இருக்கு, ஆனால் இடையில ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு. ரெண்டாம் வேற்றுமை உறுப்பாகிய ஐ மறைந்திருக்கிறத பாருங்களேன். பாலை பருகினான், பாலை பருகினான். இந்த ஐ வேற்றுமை மறைஞ்சிருக்கு. அதனால தான் இது வேற்றுமை தொகையாக நாம் இதனை பயன்படுத்துகின்றோம். அடுத்து காலம் கறந்த பெயரச்ச வினைத்தொகை, அதாவது வினைத்தொகை. இது நூற்பா வினைத்தொகைன்னா என்னன்றதுக்கு நூற்பா நன்னூலார் சொல்கிறார். என்ன நூற்பா சொல்கிறார் பாருங்க. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. அதனால் நம்ம இது பெயரச்சம்னு நம்ம ஞாபகத்தில் வச்சிடக்கூடாது, பெயரச்சம்னு தெரிஞ்சிடக்கூடாது. வினைத்தொகைன்றது வேறு, பெயரச்சம் வேறு. அந்த பெயரச்சத்தில் காலம் தெரியும், பெயரச்சத்தில் காலம் தெரியும். ஒன்று சொல்லி பாருங்களா, படித்த மாணவன். படித்த அப்படின்னு சொல்லுது இறந்த காலத்தை குறிக்குது. அது வினை பெயரச்சம் தான். படித்த மாணவன் ஒரு வினைச்சொல் பகுதியாக நின்று முழுமை பெறாமல் படித்தவன் படிக்கின்றான் அப்படின்னு முழுமையான வினைமுற்றாக இல்லாமல் படித்த அப்படின்ற வினை தொக்கு நிற்கின்ற நிலையில் தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து நின்றுச்சுன்னா அதை பெயரச்சம்னு சொல்லுவோம். அப்போ படித்த மாணவன். அப்போ இந்த படித்த அப்படின்றது இல்லாமல் நமக்கு முழுசாக காலம் காட்டாமல் வந்து நின்றுச்சுன்னா அது பெயரச்சம். இப்போ பாருங்களேன், அதுக்கு நூற்பாவில் என்ன சொல்கிறான்? காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும். இடைநிலைன்னா நம்ம படிச்சிருக்கோம். இடைநிலைனா என்ன அப்படின்னு சொன்னால், இடைநிலைனா அந்த வினைச்சொல்ல காலத்தை காட்டுவதற்காக. இப்போ இட்டு இட்டு இரண்டும் இறந்த கால இடைநிலை அப்படின்னும். வந்தான், பாடினான். அப்போ இந்த இட்டு என்கின்ற இந்த வினைச்சொல்ல வரக்கூடிய இந்த ரெண்டு எழுத்துக்களும் என்ன இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள். அதுபோல் நிகழ்காலத்துக்கு காட்டக்கூடிய இடைநிலைகள்ன்றது நன்னூலார் சொல்லியிருக்கார். கின்று, கிரு, ஆகின்று அப்படின்ற 3 நிகழ்கால இடைநிலையை காட்டியிருக்கார். அதுபோல் இந்த இடைநிலைகள் காலம் காட்டும் இடைநிலைகள் இல்லாமல், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து, அதாவது ஒரு பெயர் சொல்ல, அதை தான் நான் முதல் சொன்னேன், பெயர் சொல்ல விகுதி மறைந்து, பெயரச்ச விகுதியும் மறைந்து, வினைப்பகுதியை அடுத்து ஒரு பெயர் வந்து வினைப்பகுதியை அடுத்து அதனுடைய வினைப்பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சொல்லை போல பெயர் வந்து அடுத்து ஒரு பெயர் வந்து நிற்கணும். அப்படி வந்து ஒரு சொல்லை போல நடப்பது வினைத்தொகை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். செய்த, செய்கின்ற, செய்யும் அப்படின்றது அங்கே காலத்தை காட்டுகின்ற மாதிரி நிற்கின்ற ஒரு பெயரச்சம். இப்போ இங்கே செய் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் காலம் கறந்து நிற்கிது, காலம் மறைஞ்சிருக்கு. எந்த காலத்தையும் காட்டலை, ஒரு நிகழ்காலத்தையும் காட்டலை, இறந்த காலத்தையும் காட்டலை, எதிர்காலத்தையும் காட்டலை. செய் அப்படின்றது. இப்போ இந்த செய் அப்படின்ற வினைச்சொல்லுடைய பகுதியோட புண்ணியம்ன்ற ஒரு சொல் வந்து ஒட்டுது, ஒரு பெயர் சொல் வந்து செய்புண்ணியம். இப்போ இந்த செய்புண்ணியம் அப்படின்றது 3 காலத்தையும் காட்டுகின்றது. அதனால் இது வினைத்தொகை. இப்போ இந்த செய்புண்ணியத்தை இறந்த காலத்திலையும் பயன்படுத்தலாம், நிகழ்காலத்திலையும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்திலையும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம் அப்படின்னு 3 காலத்துக்கு ஏற்புடையதாக பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று பாருங்களேன். தொங்கும் பாலம். அந்த பாலம் என்ன செஞ்சுனா நேற்றும் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கு, நாளைக்கும் தொங்க தான் போகுது. அப்போ தொங்கு பாலம், தொங்கிய தொங்கும் பாலம் அப்படின்னு சொல்லி 3 காலத்தையும் குறிக்கிற மாதிரி அந்த காலத்தை வெளிப்பட சொல்லாமல், அந்த சொல்ல பயன்படுத்தாமல் தொங்குன்னு வினைச்சொல்லுடைய பகுதியை மட்டும் வச்சுட்டு பாலம்ன்ற ஒரு பெயர் சொல்ல இணைச்சிருக்கிறதுனால அது வினைத்தொகையாக நமக்கு செயல்படுகின்றது. தொங்கு பாலம். அதனால் இப்போ நம்ம பார்த்துட்டது வினைத்தொகை பார்த்துட்டோம். அடுத்து பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகைன்னு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பண்புத்தொகை அப்படின்றத அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். பண்பை விளக்கும் மொழி தொக்கனவும், பண்பை விளக்கும் மொழி தொக்கனவும்,
ஒரு பொருட்கு இருபெயர் வந்தவும் குணத்தொகை. பண்பை விளக்கும் ரெண்டு சொற்களுக்கிடையே பண்பு உருவு மறைந்திருந்தா அந்த பண்பு உருவு என்ன எதை பொறுத்திருக்கும்? ஒன்று நிறத்தை பொறுத்திருக்கும், இல்லைன்னா வடிவத்தை பொறுத்திருக்கும், சுவையை பொறுத்திருக்கும், அளவை பொறுத்திருக்கும். இந்த 4 பண்புகளையும் மறைந்து உருவுகளாக மறைந்திருந்தால் அது ஒரு பண்பு தொகை. பண்பு பெயருக்கும் அதை அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கும் இடையே மை என்னும் விகுதியும், பெரும்பாலும் மை விகுதி நமக்கு தெரியும். நமக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு நம்ம இதை தான் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் சொன்னால் பொதுவாக ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டா வினைத்தொகைக்கு ஊறுகாய் அப்படின்றத எல்லாரும் எடுத்தோடு நமக்கு பயன்படுத்துறதுக்கு பயன்பாட்டில் இருக்குது, நினைவில் நிற்கிறதுக்கு, இயல்பாக மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வச்சுருப்போம். அதுபோல் பண்பு தொகை அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு ஞாபகம் வருது செந்தாமரை, செம்மையான தாமரை. அப்போ அந்த மை விகுதி அங்கே மறைஞ்சிருக்கு, அதனால செந்தாமரை. அந்த மாதிரி இப்போ நமக்கு இந்த மை அப்படின்ற விகுதியும் மை என்னும் விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகை நிறம், வடிவம், சுவை, அளவு இவற்றின் அடிப்படையில் வருவது. பண்புத்தொகை எதனுடைய அடிப்படையில் வரும்? நிறம், வடிவம், சுவை, அளவு. இப்போ எடுத்துக்காட்ட பார்த்தோம்னா புரியும். கருங்குதிரை, கருமையான குதிரை, இந்த நிறத்தின் அடிப்படையில் வந்திருக்கு, நிறத்தின் அடிப்படையில் வந்திருக்கு. இன்னொன்று பாருங்க, வடிவத்தின் அடிப்படையில் வந்துள்ளது பாருங்க. வட்டக்கல், வட்டமான கல், வட்டமான கல், வட்டக்கல். அப்போ இது வடிவத்தின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய பண்புத்தொகை. சுவையின் அடிப்படையில் வருவதற்கு இன்சொல், இனிமையான சொல், இனிமையான சொல், இனிமையான சொல். மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, சுவையினுடைய அடிப்படையில் வந்திருக்கு, அதனால இது சுவை பண்புத்தொகை. அதுபோல் அளவு, வடிவத்து அளவுகளை பாருங்கள். நாற்கரம், 4 கரங்களை உடையது, 4 கரங்களை உள்ளடக்கியது நாற்கரம், அளவுடைய அடிப்படையில் வருது. அதனால் இந்த பண்புத்தொகை. இப்போ இந்த பண்புத்தொகையில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. இது ரொம்ப நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்கிலையும் பயன்படுத்துகிறோம், நம்ம எழுத்துலையும் நிறைய பயன்படுத்துகிறோம். இது இரு பெயரொட்ட அந்த பெயர்லேயே அந்த சொல்லியே அதற்கான பொருள் மறைஞ்சிருக்கு பாருங்கள். 2 பெயர் ஒட்டி நிற்கக்கூடிய ஒரு சொல் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அப்படி வரக்கூடியது பண்புத்தொகையாக இருக்கும். அப்படி என்ன 2 பெயர் ஒட்டிட்டு வரப்போகுது அப்படின்னா, ஒன்று சிறப்பு பெயர், மற்றொன்று பொது பெயர். ஒரு பொது பெயருக்கு முன்னால் ஒரு சிறப்பு பெயர், பொது பெயரை அப்படியே வச்சுருப்போம். இப்போ இதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா ஒரு சிறப்பு பெயரை ஒட்டி வச்சுருக்கலாம். இதை 2ஐயும் ஒட்டிகிட்டு இருக்கோம்னா 2 பெயர் சொல்லு ஒட்டிக்கிட்டே வர மாதிரி இருக்கிறதுனால இதற்கு பெயர் இருபெயரொட்டு பண்புத்தொகை. இது எடுத்துக்காட்டு தைத்திங்கள். தைத்திங்கள், தை அப்படின்றது குறிப்பிட்ட ஒரே ஒரு மாதத்தை மட்டும் குறிக்கும். திங்கள்ன்றது 12 மாதங்களுக்கும் உரியது. அப்போ திங்கள்ன்றது பொது சொல்லு. அந்த பொது பெயருக்கு முன்னால் தைன்ற ஒரு சிறப்பு பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இந்த திங்கள்ன்ற பொது பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு முன்னால் இருக்கக்கூடிய சிறப்பு பெயரை நம்ம எடுத்துகிட்டு வேறு வேறு ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். மார்கழி திங்கள், பங்குனி திங்கள், சித்திரை திங்கள், வைகாசி திங்கள். அப்போ அந்த பொது பெயருக்கு முன்னால் வரக்கூடிய சிறப்பு பெயர் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சிறப்பு பெயரும் பொது பெயரும் 2ம் ஒட்டி இருக்கிறதுனால இதற்கு பெயர் இருபெயரொட்டு பண்புத்தொகை. மரம், மரம்ன்றது பொது பெயர், தென்னை அப்படின்றது சிறப்பு பெயர். தென்னை மரம், மாமரம், வாழை மரம், இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? இப்படி பயன்படுத்தும் போது பொது பெயர் 2வதாக நிற்கின்றது, அதற்கு முன்னால் நமக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒட்டி இருக்கின்றது. இப்படி வருவது இருபெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து உவமைத்தொகை. உவமைத்தொகை நிறைய படிச்சிருக்கோம். ஓம உருவு இல்லது ஓமைத்தொகையே. எப்படி வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருவு இல்லாமல் வருதோ அதுபோல் இங்கே ஓமைத்தொகையில் ஓம உருவு இல்லாது வருவது ஓமைத்தொகையே. வினை, பயன், மெய், உரு என்பவற்றை பற்றி போல புறையன்றது ஓம உருவுகள். ஓம உருவுகளை நன்னூலார் பட்டியல் படுத்தி சொல்கிறார். பொதுவியலில் பின்னால் சொல்கிறார். பொதுவியலில் பட்டியல் படுத்தி சொல்கிறார். போல, புறைய, ஒப்ப, மான, உரள, கடுப்ப அப்படின்னு சொல்லி நிறைய 14 ஓமை உருவுகளை பற்றி பட்டியல் போட்டு சொல்கிறாரு. அதனால் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா நன்னூலார் தொல்காப்பியத்தில் பார்த்தோம்னா தொல்காப்பியர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஓமவியல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வியலே பயன்படுத்தியிருப்பார். இங்கே நன்னூலார் பொதுவியலில் ஒரு நூற்பவுல சொல்லிட்டு போயிடுவார். வினை, பயன், மெய், உரு என்பவற்றை பற்றி வரும் போல, புறைய முதலிய ஓம உருவுகள் இல்லாது தொக்கி வருவது ஓமத்தொகை. ரைட்டா? இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். புலிப்பாய்ச்சல்.
புலிப்பாய்ச்சல். புலிப்பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே என்ன இருக்குன்னா, போலன்ற ஒரு வினை உவமை மறைஞ்சிருக்கு. புலிப்பாய்ச்சல், பாய்ச்சல்ன்றது ஒரு வினையினுடைய அடிப்படையில், ஒரு செயலினுடைய அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு உவமை தொகை. அப்போ இதில் என்ன இருக்குன்னா, புலி போல பாய்தல். அந்த போல அப்படின்ற ஓம உருவு மறைஞ்சி வந்திருக்கு. அதனால் இது செயலின் அடிப்படையில் வந்திருக்கு. அதனால் இது வினை உவமை. அடுத்தது பாருங்கள், மலைக்கை, மலை போலும் கை. இது என்னது? மலை பயனை தருவதை போல கரம். இது அள்ளி தரக்கூடிய வள்ளல் தன்மையுடைய கை, மலைக்கை. அப்போ இங்கே என்ன இருக்குது? பயன் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஓமை தொகை. போலும் என்கின்ற ஓம உருவு, போல் என்கின்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. விற்புருவம், மெய் ஓமை. மெய்ன உடலை சார்ந்து வரக்கூடிய ஒரு ஓமை. விற்புருவம், வில் போன்ற பருவம், வில் போல புருவம், வில் போல புருவம். போலன்ற ஓம உருவு வரைஞ்சி வந்திருக்கு. மெய்யை அடிப்படையாக தொக்கி வந்திருக்கு. பொன்மேனி, பொன்போலும் மேனி, உருவத்தை அடிப்படையில் வந்திருக்கு. பொன்போலும் மேனி. அதனால் இங்கே ஓமை தொகை இவ்வாறாக இன்று நமக்கு பயன்படுகின்றது. அடுத்து உம்மை தொகை. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது 5வதாகிய உம்மை தொகை. இது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவை பெயர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எண்ணல் எண்ணி சொல்லக்கூடியது, எடுத்தல் எடுக்கக்கூடியது, முகத்தல் அல்லக்கூடியது, நீட்டல் நீட்டி அளக்கக்கூடியது என்னும் 4 அளவையும் இல்லது அத்தொகை. இல்லது அத்தொகை, அல்லது அத்தொகை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய 4 வகை அளவை பெயர்களுள் என்னும் இடைச்சொல் தொக்கி வருவது. வெளிப்படையாக வர்றது ஓமை தொகை இல்லை. நானும் அவனும். இரவு பகல் அப்படின்றது தொகை. இரவும் பகலும் அங்கே மறைஞ்சி வந்திருக்கு. அந்த தொகை உருவு மறைஞ்சி வந்திருக்கு. அதனால் அது என்னதுன்னா, அது மட்டும் அதனால் அங்கே வர்றது, அங்கே இருக்கக்கூடியது என்னென்னா உம்மை தொகை. இப்போ பெயர்களுள் என்னும் இடைச்சொல் தொக்கி வருவது இடையில் மட்டுமின்றி இறுதியிலும் தொக்கி வரும். இப்போ நானே சொன்னேன், இரவும் பகலும். இரவும் இடையிலையும் தொக்கியிருக்கு, பகலும் இறுதியிலையும் தொக்கியிருக்கு. இடையில் மட்டுமின்றி இறுதியிலும் தொக்கி வரும், இறுதியிலும் தொகும். ரைட்டா? இதுக்கு எடுத்து காட்டு பாருங்க. எண்ணல் அளவை பெயரில் வந்திருக்கக்கூடியது 1.25. எடுத்தல் அளவைக்கு தொடியே கக்ஸு. முகத்தல் அளவைக்கு 4 ஆளாக்கு. நீட்டலுக்கு சான் அங்குலம். சான்ன்ற சொல்லும் நீட்டல் அளவை, அங்குலம்ன்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி உம்மை உருவு மறைஞ்சி வந்து அளவை பெயர்களை வரக்கூடியதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உம்மை தொகை. அடுத்து நம்ம பார்க்கிறது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா, இப்போ தொகை சொற்கள் 5 பார்த்துட்டு வந்தோமா? இந்த 5 சொற்கள்லையும் அமையாத ஒரு தனித்த சொல்லு, மாறுபட்ட சொல்ல தான் அன்மொழி தொகை. அல்லாத மொழி. முன்னால் சொல்லக்கூடிய 5 தொகைகளுக்கும் அல்லாத தொகை தான் இந்த அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்றதுக்கு நுட்பம் என்ன சொன்னால், 5 தொகை மொழி மேல் பிற துகள் அன்மொழி. இந்த முன்னால் சொல்லியிருக்கக்கூடிய 5 தொகை சொற்களை போல இல்லாமல் வேறு தொக்கி வரக்கூடிய சொற்களாக இருந்தால் அது அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை முதலிய ஐவகை தொகைநிலை தொடர் மொழிகளுக்கும் புறத்தே அல்லாத, இவைகள் இல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது. சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தரும். அப்படி வருமானா வரும். இப்போ நம்ம அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். தயிர்குடம். இதில் என்ன அப்படின்னா, அந்த வேற்றுமையும் மறைஞ்சிருக்கும், அதற்கான பயனும் மறைஞ்சிருக்கும். தயிரை வைத்திருக்கும் குடம். தயிர்குடம், தயிரை வைத்திருக்கும் குடம். அப்போ தயிரை அப்படின்றது 2ஆம் வேற்றுமை. அங்கே 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் மறைந்து வந்திருக்கின்றது. தயிரை வைத்திருக்கும் குடம். அப்போ தயிர்குடம் அப்படின்னு சுருக்கமாக நம்ம 2 சொல்லையும் இடையில இத்தனை உருவுகள், இத்தனை சொற்கள் மறைஞ்சு நிற்கிது. கருங்குழலி வந்தாள், மலர்விழி வந்தாள், மலர் போன்ற விழியை உடையவள் வந்தாள் அப்படின்றது அந்த சொல்லுக்கான விரிவு. ஆனால் நம்ம என்ன பயன்படுத்தணும்னா, சுருக்கமாக மலர்விழி வந்தாள். இதுதான் அன்மொழி தொகை. மலர் போன்ற விழியினை உடையவள் வந்தாள்
இடையில எத்தனை உருபுகள் மறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதையெல்லாம் மறைச்சிட்டு அதனால் உருவும் பயனும் மறைஞ்சி வந்து தொகை சொற்களாக நின்னா அது அன்மொழி தொகை. அப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது நன்னூலில் வரக்கூடிய பொதுவியலில் ஒரே ஒரு பகுதி, நன்னூலார் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பொதுவியலில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு செய்தி தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 6 வகைன்றது நம்ம என்னென்னு பட்டியல் போட்டு பார்த்துட்டோம். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்புத்தொகை, 4 உவமைத்தொகை, 5 உம்மைத்தொகை, 6 அன்மொழித்தொகை. இந்த அன்மொழித்தொகை வரையிலான 6 தொகை சொற்களையும் நாம் இணைத்து நாம் தொகைக்காக பார்த்தோம் என்றால் இந்த தொகை சொல்லுடைய சிந்தனை நமக்கு வரும். இப்போ நன்றி.